எங்கள் சொந்தக்காரர் ஒரு அண்ணா. அவர் வந்து நாமக்கல்லில் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் வந்து கணக்கெழுத்துற வேலை பார்க்குறாரு. கம்மி சம்பளம் தான். அவங்களுக்கு 2 குழந்தைங்க. படிக்க வச்சுட்டு அவங்க வந்து இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தப்போ தான் வந்து அவங்க வந்து பயங்கரமாக கடன் வாங்கி சமாளிக்கவே முடியாமல் எல்லா நகையும் சேல்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் பேசிக்கிட்டாங்க. அப்போ போனால் அந்த அக்கா வந்து என்ன பண்ணிட்டுருந்தாங்க, ஜவ்வரிசி வந்து நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு ஜவ்வரிசியை கொட்டி அது வந்து சட்டைக்கு போடுறதுக்காக, மனுஷன் போடுற சட்டைக்கு போடுறதுக்காக அப்படியே கொலன்னு வெந்து வரணும். இது நிறைய இடத்துல செய்வாங்க, எனக்கும் தெரியும். இது வந்து ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கிறவங்க, அவங்க போடுற ஒயிட் ஷர்ட்டு, அரசியல்வாதிங்க, ரொம்ப பெரிய ஆஃபீஸருங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் நான் பார்த்துருக்குறேன். நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். அந்த மாதிரி பண்ணுறவங்க. அது வந்து அந்த சிலிண்டர் வந்து எவ்வளோ நேரம் எரிஞ்சுது அப்படின்னா குறைஞ்சபட்சம் 2 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். நான் போய் உட்காந்துட்டு இருந்ததுலேருந்து அவங்க காஃபி போட்டு கொடுத்துட்டு அவங்க வந்து அதுக்கப்புறம் நான் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்கிற வரைக்கும் அது வந்து ஜவ்வரிசி வேகவே இல்லை. அந்த ஜவ்வரிசி கூழ் மாதிரி வேக வச்சு அதுக்கப்புறம் அந்த சட்டை வந்து துவைச்ச சட்டை அதில் நனைச்சி காய வைப்பாங்களோ என்னவோ, அந்த ப்ரொசீஜர் எனக்கு தெரியல. ஆனால் வந்து அப்போ தான் நான் நினச்சேன், இது தேவையில்லாத ஒரு வேலை. நிச்சயமாக தேவையில்லைங்க. நீங்கள் வந்து அது வந்து பெரிய இடமா இருக்கணும், துவைக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு எல்லாம். இவங்களே வந்து கடன் வாங்கி வட்டி கட்ட முடியாமல் பயங்கர கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இதில் வந்து இந்த மாதிரி வந்து ஜவ்வரிசி கஞ்சி போட்ட சட்டை ஏன் சாப்பாடு வடிக்கிற கஞ்சியில் போட்டால் சொல்லலாம். ஆனால் அவங்க என்னை விட வயசானவங்க, அவங்ககிட்ட போய் இப்படிலாம் சொன்னால் அதிக பிரசங்கித்தனமாக இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கை, பெண்கள்லாம் வந்து இப்படி தயவு செஞ்சு இருக்காதீங்க. ஏனோ தானோன்னு அவங்க வந்து புடவையும் ரொம்ப 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 தற்குறியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுது. அந்த பிள்ளைங்களுக்கும் அப்படி தான். அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு அப்படியே வந்து அந்த அண்ணன் இன்னும் கொஞ்ச நாளையில் என்ன ஆகப்போறாருங்கிற அளவுக்கு பயமாக இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப கீழ்த்தரமாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க அண்ணா வந்திருந்தார், அந்த அக்காவோட அண்ணா. அவர் வந்து ரொம்ப நல்லவராக இருக்கிறாருங்க. திட்டுன்னு இவ்வளவு தான் இல்லை, என் முன்னாடியே இன்னொரு அக்காவும் என்னோட இருந்தாங்க, அவங்க முன்னாடியே வந்து இவ்வளவு தான் திட்டினாருன்னு இல்லை. இதுதான் பொழப்பா, இப்போ இதுதான் இப்போ இதுக்கு தான் வாழ்வு வந்து கிடக்குதா? சட்டைக்கு கஞ்சி இல்லைன்னு தான், வயிற்றுக்கு கஞ்சி இல்லாமல் இருக்கிறீங்க, இப்போ சட்டைக்கு கஞ்சி இல்லைன்னு தான் இப்போ வந்து இவ்வளோ தூரம் உனக்கு வந்து தேவையா? அது ஜவ்வரிசி கஞ்சி போட்டு தான் அந்த புருஷன் சட்டை போடுவாரா அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஒரு மச்சனன்னு கூட பார்க்காம கொஞ்சம் கீழ்த்தரமாக தங்கச்சியை விட்டுட்டு அவர் பேசினார். அப்போ நான் சொன்னேன், அவங்கள எதுக்குன்னா சொல்கிறீங்க, அவரே இப்போ அவங்க கஷ்டப்பட்டு பழிச்சிட்டு இருக்கிறாரு, அவரை ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு. அவருக்கு புரிஞ்சது நான் என்ன சொல்கிறேன்னு. அப்புறம் உடனே அவங்க தங்கச்சி பக்கம் திரும்பிட்டார். நீ பொழக்கிற பொழப்புக்கு இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு தான் திட்டினார் இல்லைங்க. ஆனால் கூட அந்த அடுப்பை ஆஃப் பண்ணவே இல்லை அவங்க. அந்த கேஸ் வந்து எரிஞ்சிக்கிட்டே தான் இருந்தது. அந்த ஜவ்வரிசி வந்து உள்ளே வெந்துக்கிட்டே தான் இருந்தது. அதை ஆஃப் பண்ணவே இல்லை. கரண்டி போட்டு கலக்கி விட்டுக்கிட்டே தான் அவங்க வந்து சொல்கிறத கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய அந்த பயங்கரமான அப்படியே அந்த பொருள்களும் அவங்க நடந்துக்கிற விதமும் அந்த பிள்ளைங்க சாப்பிட்ற ஸ்நாக்ஸு, அவங்க அண்ணனே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். இது உருப்பட போகிறதில்ல, அப்புறம் ஏதாவதுன்னா அங்கே வராத, என் பொண்டாட்டி அப்புறம் எனக்கும் பிள்ளைங்க இருக்குது, என் பொண்டாட்டியும் சும்மா இருக்க மாட்டா, அவள்லாம் எவ்வளோ சிக்கனமாக இருக்கிறான்னு அவரோட பொண்டாட்டி, அவங்க அண்ணியோட, அந்த அக்காவோட அண்ணியோட புராணம் கொஞ்ச நேரம் பாடினார். அவள்லாம் வந்து இப்போ சாதாரணமாக இப்படியெல்லாம் நீ பண்ணுறத பார்த்தானா ஒரு பைசா அவனுக்கு கொடுக்குறதுக்கு விடமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டபடி பேசினார். ஆனாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த ஜவ்வரிசி நான் வர்ற வரைக்கும் வெந்துக்கிட்டு தான் இருந்தது. எவ்வளோ கேஸ் ஆகுங்க. ஜவ்வரிசியை போட்டு அது கொலன்னு வெந்து அதில் வந்து சட்டையை நனைக்கிறதுங்கிறது எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ கேஸ் செலவாகும். அது கூட வந்து கணக்கு போட தெரியாமல் அதெல்லாம் வந்து வேணாம். அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மாற்றிக்காங்க. விரலுக்கேற்ற வீக்கம். நம்ம தகுதி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்காங்க. நம்ம தகுதிக்கு மாரி வருமானம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அதை விட மேலே ஆடுங்க, சூப்பராக ஆடுங்க. இதே கிடையாது, கீழே விழுந்தா அடிப்படாது அப்படின்னு இருக்கிறவங்க எப்படி வேணாலும் ஆடுங்க. ஆனால் பட்டாலும் தூக்கி விடுறதுக்கு கூட ஆள் இல்லை, என் வீட்டுக்கே வராதன்னு ஒரு அண்ணன் வந்து சொல்லிட்டு போகிறான் அப்படின்னா நீங்கள் பார்த்து நடந்துக்குவாங்க பெண்கள்.